पति ब्रह्मचारी இவன் மனுஷனா இல்ல சூயிங்கம்மா? விலைக்கு வைக்கணும்னு நினைச்சா வந்து வந்து ஒட்டிக்கிறான். சரியான ஒட்டிக்கிற பிரம்மச்சாரி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய அப்பா உங்களை நிரந்தரமா ஒரு ரூம்ல போட்டு அடைச்சி வச்சுவாரு. அடடா, சரிங்க சரி, எல்லாம் அந்த ஆண்டவனோட செயல்தான். நாளைக்கே நம்ம சந்திச்சு மத்த விஷயங்கள் எல்லாம் பேசுவோம். அப்புறம் அந்த கடவுளோட அருளால அப்படியே அவங்க 2 பேருக்கும் மோதிரத்தை மாத்திடலாம். சரியா? சரிங்க சரிங்க. வணக்கம், வச்சிடவா? பெரியமா, பையன் எவ்வளவு படிச்சிருக்கான்? பேக்கேஜ் எவ்வளவா? அவங்க கிட்ட என்ன போன் இருக்கு? அட பையன் நல்ல பையனா? அப்பா அம்மாக்கு மரியாதை கொடுப்பானா கேட்க மாட்டீங்களா? கல்யாணத்துக்கு நிறைய செலவாகாதுல்ல? நீ மட்டும்தான் பாக்கி நினைச்சு நீயா வந்துட்டியா? உங்க எல்லாரோட கேள்விக்கும் நான் இப்ப ஒரே பதில் தான் சொல்ல போறேன். பையன் MA பாஸ் பண்ணிருக்கான். அப்புறம் 90,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். அப்புறம் நீ கேளு, அவன் 2 போன் வச்சிருக்கான். கொழுந்தனாரே, பையன் மரியாதை தெரிஞ்சவ. நல்லது. அப்புறம் கடைசியா நீயும் நல்லா தெரிஞ்சுக்க, நீ இல்லாம நம்மளால கேசரி பண்ணவே முடியாது. இங்க கல்யாணம் பேசுறது உன் புருஷனோட தங்கச்சிக்கு என்ன? இதுக்கப்புறம் நீ அதிக பிரசங்கித்தனமா பேசுனா நல்லா பழுக்க காய்ச்சி பணத்தை நீ ஒளிச்சு வச்சிருக்கிய இடுப்புல. எங்க இருந்து இவ்வளவு பணம் வந்தது? வச்சுக்கோங்க, நான் ஒன்னும் 3வது மனுஷன் இல்லல்ல. காப்பாத்திட்ட கடவுளே. மளிகை சாமான் வாங்கிலாம், கரண்ட் பில்ல கட்டிடலாம். நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரும்போது இதை வச்சு சமாளிச்சிடலாம். எந்த பிரச்சனையும் வராது. சரியா? அம்மா, நாளைக்கு அவங்க வரும்போது ப்ளீஸ் சித்தப்பா வீட்ல இருக்க வேண்டாம். என்ன அவங்கள எங்கேயாவது போயிட்டு வர சொல்லுங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பெரியவங்களோட ஆசீர்வாதம் இல்லாம எந்த ஒரு உறவோ நீடிச்சதா சரித்திரமே இல்ல. இங்க பாரு ரியா, அப்பா உனக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறாரு. கடவுளே, என்ன பண்றது? நான் இப்பவே உங்களை இந்த நிமிஷமே நாளைக்கு சஸ்பெண்ட் பண்றேன். அதோட நாளைக்கான சம்பளமும் உங்களை வந்து சேராது. என் எஜமானோட பொண்ணு பண்ண வேலையால நான் இந்த 4 நாளும் சும்மாவே வீட்லயே உட்காந்துட்டேன். இல்லனா எஜமா கிட்ட சொல்லி 1 மாச சம்பளத்தை அட்வான்ஸா வாங்கிருக்கலாம். சரியான லூசா இருக்கா. அவ தலையிலும் கடவுள் எழுதி வச்சிருப்பான்ல. கண்டிப்பா அவளும் பாடுபடுவா பாரு. சத்தியமா அவ நாசமா போயிடுவா. ब्रह्मचारी 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 என்னோட கொலுசு, என் கொலுசு எங்க போச்சு?
உன்னோட இன்னொரு கொலுசு எங்க? பாட்டி அது வந்து இங்கதான் எங்கேயாவது. ஒரு பொண்ணோட கொலுசு காணாம போயிருக்குன்னா அது எங்க போயிருக்கோன்னு எனக்கு தெரியும். இல்ல பாட்டி, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. கூட கூட பேசுறியா? ஒருவேளை நீ சொல்றதுல கொஞ்சமாவது உண்மை இருந்ததுன்னா 1 மணி நேரத்துக்குள்ள கொலுசை திரும்ப கொண்டு வா. இல்ல உன் அப்பா கிட்ட நான் எல்லாம் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீ ஆச்சு, உன் அப்பாவாச்சு, எனக்கு என்ன? எங்க போயிருக்கோம்? நீ இருக்க வேண்டிய இடம் அதுதான். என் கொலுசு எங்க போச்சுன்னே தெரியல. ஒருவேளை வெளியே எங்கேயாவது. அம்மா அந்த ஜமக்காலத்தை எங்க வச்சாங்கன்னே தெரியல. இந்த அம்மா இருக்காங்களே, இத கொண்டு வா அதை கொண்டு வானதா வேலை சொல்லிக்கிட்டே சரி சரி, இருக்காங்க. மேலே ஏறி பாரு. சரி இது ஒழுங்கா புடிச்சுக்கோ. சரி சரி. அண்ணா இதோ இதான் நினைக்கிறேன். ஒருவேளை கொலுசு கிடைக்கலன்னா என்ன பண்றது? கொலுசு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி என் பையன்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட போறேன். இனிமே இந்த கொலுசும் இருக்காது. அப்புறம் இந்த சத்தம் சல் சல். போன் எடு, தயவு செஞ்சு போன் எடு. ஐயோ, இவன் ஏன் தான் போன் எடுக்க மாட்டேங்கிறானோ? ஹலோ ஹலோ, இங்க பாரு, என் கொலுசு எங்க காணாம போயிடுச்சு. நான் கார்க்குள்ள ஏறப்ப இருந்துச்சு, ஆனா இறங்குறப்ப இல்ல. என் கொலுசு நீ எங்கேயாச்சும் பாத்தியா? நான் அதை நெருப்புல போட்டேன். என்ன? ஒரு பொண்ணோட கொலுசுனால உன் பிரம்மச்சரியம் அப்படியே கெட்டு போயிடுமா என்ன? நீ என்ன எவ்வளவு பெரிய பிரச்சனையில இப்ப மாட்டி விட்டுருக்கான்னு உனக்கு தெரியுமா? நீ ஈவிரக்கமே இல்லாத ஒரு பிரம்மச்சாரி. உன்னால ஒரு பொண்ணோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியாது. அட, சரியா செஞ்ச. அதுல எந்த தப்பும் இல்ல. ஓ காட், பாட்டி இதை நிஜமாவே அப்பா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? அப்பா கேட்டாருன்னா நான் உண்மையா சொல்லிடுவேன். அந்த முட்டாள் பிரம்மச்சாரி தான் கொலுசை எரிச்சிட்டான்னு. ஆனா அப்பா ஒருவேளை என்ன நம்பாம போயிட்டாருன்னா அப்ப நான் என்ன பண்றது? தேவையில்லாம நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனே, என்ன பண்றது?
இந்த கொலுசு யாரோடதா இருக்கும்? இது அப்படியே சேம் டு சேமா இருக்கே. நீ கொலுசை நினைச்சு டென்ஷனா இருந்த, நான் உன்ன நினைச்சிருந்தேன். உன்னோட மெசேஜ் நான் போன்ல பார்த்த உடனே டக்குன்னு என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கடையை திறக்க சொன்னேன். மேட்சிங்கான கொலுசா பார்த்து எடுத்துட்டு வந்தேன். இவன் எப்பவுமே உன் கூட நிழலா இருப்பான். அப்பதான் நீ எந்த காலத்திலையும் பொய் சொல்றத பத்தி யோசிக்கவே மாட்டேன். ரோஹன், அதெல்லாம் சரி. ஆனா நீங்க கண்டிப்பா வந்திருக்க கூடாது. ரோஹன், அப்பா கிட்ட நான் எதுக்கு மேல போய் சொல்ல விரும்பல. நம்மள பத்தின விஷயம் இப்ப தெரிய வேண்டாம். உனக்கே தெரியும்ல, நீ இல்லாம என்னால 2 நிமிஷம் கூட இருக்க முடியாது. அந்த முட்டாள் பாடி கார்டுனால என்னால உன்னை 2 நாள் பார்க்க முடியாம போயிடுச்சு. இந்த 2 நாள்ல நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நம்ம லேட் பண்ணவே கூடாது. நாளைக்கே எங்க அம்மா அப்பா கிட்ட நம்மளை பத்தி பேச போறேன். நீ உங்க அப்பா கிட்ட பேசு. நிஜமாவா? சரி, நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள அப்பா டெல்லியில இருந்து வந்துருவாரு. அப்புறம் பிளே இருக்கு. பிளே முடிச்சிட்டு வந்ததும் நான் நம்மள பத்தி அப்பா கிட்ட தெளிவா சொல்லிடுறேன். சரியா? ரோஹன், இப்ப கிளம்பு. யாராவது பாத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். சீக்கிரம் கிளம்பு. இந்த ராத்திரி நேரத்துல வெளியே என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன இது? உன்கிட்ட தான் இது என்னன்னு கேக்குறேன். கொலுசு கொலுசு கிடைச்சிருச்சு. இத வீட்டுக்கு வெளியே தான் நிஜமாவே தவற விட்டியா, இல்ல மானத்தை காத்துல விட்டுட்டு எவன் கூடயே ஊரை சுத்தினியே அவன் கொண்டு வந்து இத கொடுத்துட்டு போனானா? இல்ல பாட்டி. இறந்து போன உன் அம்மா மேல சத்தியம் பண்ணு. இந்த உலகத்திலேயே அவளதான அதிகமா நேசிக்கிற. அவ மேல சத்தியம் பண்ணி இது வெளியவா கிடைச்சது? என்ன பாட்டி, ஒரு சாதாரண கொலுசுக்கு போய் அவளை போட்டு இந்த பாடு படுத்துறீங்க? பாட்டி, அவ கூட உங்களோட பேத்தி தான். பேத்திதாப்பா, ஆனா உன்ன மாதிரி பேரே இல்லையே. நான் காலத்தை பார்த்து கூட இப்பெல்லாம் பயப்படுறது இல்ல. இவ்வளவு நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா இவளும் இவ அம்மா மாதிரியே எங்கேயாவது ஓடி போய் சுயரூபத்தை காட்டிட்டா. ராம் 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 ராம். நான் அறிமுகப்படுத்தவே மறந்துட்டேன். இவதான் என்னோட பெரிய பொண்ணு அதித்தி. ரொம்ப குடும்ப பங்கான பொண்ணு. இவர் தான் எங்க வீட்டோட மூத்த மாப்பிள்ள அனில். ஒரு பெரிய கம்பெனில பெரிய ஆபீசரா இருக்காரு. இவரை பத்தி என்ன பாராட்டினாலும் அது குறைவுதான். என் 2வது பொண்ணு ரியாவுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைக்கணும் தான் நான் ராத்திரி பகலா அது கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். நீங்க ஸ்வீட் எடுத்துக்கவே இல்ல? இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கும், எடுத்துக்குங்க. நீ என்ன படிச்சிருக்கமா? அது வந்து BA பாஸ் பண்ணிட்டேன். MA இப்பதான் படிச்சிட்டு இருக்கேன். படிப்பு மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் உனக்கு தெரியும்? அது வந்து நான் நல்லா பெயிண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேஷன் டிசைனிங்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கொஞ்சமாவா? இவ ஃபேஷன் டிசைனிங்ல ரொம்ப பெரிய கில்லாடி. இவளுக்கு எல்லாம் தெரியும். வெட்டுறது, கோர்க்கறது, தைக்கிறது எல்லாமே தெரியும். அட, எங்க பையனும் எதுக்கும் குறைஞ்சவன் இல்ல. பலாசியா ஸ்கொயர்ல இருக்கிற சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, அதுல இவன் தான் மேனேஜரா இருக்கான். எங்களுக்கு இவன் ஒரே பையன் தான். உங்களுக்கே நல்லா தெரியும். நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையங்கெல்லாம் ரோட்ல பொறிக்க மாதிரி எல்லாம் சுத்த மாட்டாங்க இல்லையா? அதான் என் பையன் நல்ல ஒரு வேலையில இருக்கான். அட, நீங்க என்ன இன்னும் எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க? இந்தாங்க எடுத்துக்கோங்க. இல்ல, இருக்கட்டும் அண்ணன். எல்லா விஷயத்தையும் தெளிவா பேசினதுக்கு அப்புறம் தான் நாங்க ஸ்வீட்ஸ்லயே கை வைப்போம். சொல்லுங்க. இங்க பாருங்க, நாங்க உங்ககிட்ட மெர்சிடிஸோ இல்ல BMW கேட்கல. ஒரு பைக் வாங்கி கொடுத்துருங்க. அதுவும் உங்க வீட்டுக்கு வர்ற மாப்பிள்ளைக்கு தான். பயப்படாதீங்க, எங்க பையனுக்கு வண்டி நல்லாவே ஓட்ட தெரியும். அப்புறம் உங்க பொண்ணு பின்னாடி ஓனர் மாதிரி உட்காந்து வர வேண்டியது தானே?
ரொம்ப சரியா சொன்னீங்க. 2 பேரும் வண்டியில போறது நல்லது தானே? சரிதானே? அது வண்டியை நல்லபடியா பாத்துக்கலனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா என்னுடைய தங்கச்சியோட கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. அதை என்னால ஏத்துக்க முடியாது. அண்ணா எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்குமா? அடடா, இந்தாங்க அண்ணன், இப்ப நீங்க ஸ்வீட்ஸ் எடுத்து சாப்பிடுங்க. கொழுந்தனாரே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? பையனுக்கு பொண்ணு பார்க்க வந்தீங்களா இல்ல அவனை விற்க வந்தீங்களா? ஒரு வேலை பேரம் பேசுறதா இருந்தா மார்க்கெட்ல போய் பேசுங்க. என்ன அது இந்த வீட்ல நடக்காது. ஏன்னா நாங்க எல்லாம் கௌரவமானவங்க. என்ன இது? கண்டிப்பா நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும். வரதட்சணை வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. பாட்டி, இது வரதட்சணை இல்ல, gift. ஒரு அண்ணா அவனோட தங்கச்சிக்காக பாசமா கொடுக்கறது. ஓ வாவ், அடா 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 அடா. நீ அண்ணன் தான்ப்பா. இந்த மொத்த நகரமும் உன்னை சூரஜ் அண்ணன் சொல்லி தானப்பா கூப்பிட்டு இருக்கு. ஆனா அண்ணி, முதல்ல இவன் கிட்ட இருந்து இந்த பைக்கை வாங்குறதுக்கு முன்னாடி பைக்கை இவன் பணம் கொடுத்து வாங்கினானா இல்ல மிரட்டி வாங்கினானா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் உன்னோட தன்மானம் இப்ப எங்க போச்சு? நல்லா படிச்சிருக்கிற, சின்ன வயசு, நல்லா சம்பளம் வாங்குற. அப்படி இருந்தும் பொண்ணு வீட்டுல வந்து இப்படி பிச்சை எடுக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஐயோ, நீங்க முதல்ல உள்ள வாங்க. என்ன சொன்னாலும் நீங்களா திருந்தவே மாட்டீங்கல்ல? வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. தண்ணி கொண்டு வாங்க. தண்ணிய கொண்டு வந்து என் தலையில ஊத்து. அப்பதான் அவன் செத்துட்டான்னு நினைச்சு நான் மொத்தமா தலைமொழிகிறேன். இங்க பாருங்க அண்ணே, நீங்க எந்த அளவுக்கு உங்க பையனை பாசமா வளர்த்தீங்களோ அதே அளவுக்கு தான் எங்க பொண்ணை வளர்த்திருக்கோம். நீங்க உங்க பையன் படிப்புக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்களோ அதே தான் நாங்க எங்க பொண்ணுக்கு பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட மட்டும் எப்படி வரதட்சணை கேட்பீங்க? இந்த மாதிரி வரதட்சணை கொண்டு வந்த மருமகங்களாம் வயசான காலத்துல அவங்க மாமியார முதியோர் இல்லத்துக்கே அனுப்பிச்சிருவாங்க. போதும், நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நாங்க ஒன்னும் இங்க அசிங்கப்படுறதுக்காக வரல. அட, எல்லா இடத்துலயும் குடுக்கல் வாங்கல் எல்லாம் சகஜம் தானே. உங்க குழந்தனார் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை பூரா உங்க பொண்ண கன்னியாவே வச்சிருக்க வேண்டியதுதான். வாங்க முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். அட நில்லுங்க, அவசரப்பட்டு போகாதீங்க. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். அட கடவுளே, என்ன கொடுமைப்பா இது. குழந்தனாரே, உங்க இடத்துல இருந்து நீங்க சொல்றது சரிதான். ஆனா காலத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஏத்த மாதிரி கொஞ்சமாவது நம்மள மாத்திக்கணும்ல. இந்த காலத்துல வரதட்சணை கொடுக்காம நல்ல பையன் கிடைக்க மாட்டா. நல்ல பையனா இருந்தா அவன் வரதட்சணைய பத்தியே பேச மாட்டான் அண்ணி. நம்ம வீட்டு மூத்த மாப்பிளைய பாருங்களேன். இவர் வரதட்சணை எதுவும் வாங்காம நம்ம வீட்டு பொண்ணு அதிதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருல்ல. இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும்னா ரியா அடுத்த ஜென்ம வரை காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்காக ஒரு ரவுடி பையன் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி பேராசை பிடிச்ச ஒரு குடும்பத்துல நம்ம பொண்ணை தள்ளிவிட முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாம இவன் கொண்டு வந்த பைக் இருக்கே, அது அவன் யாரை மிரட்டி கொண்டு வந்தான்னு தெரியாது. அதுல யார் வீட்டோட ரத்தக்காரெல்லாம் இருக்குமோன்றது நமக்கு சுத்தமா தெரியாது. இங்க பாருங்க அண்ணி, ரியாவும் என் பொண்ணு மாதிரி தான். அதனால என் ஆசை என்னன்னா எப்பவும் என் பொண்ணு நான் உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே கன்னியாவே இருக்கணும் இல்லையா? உங்களுக்கு பிரச்சனை தான் என்ன சித்தப்பா? உங்க பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கணும்னு ஏன் வாழ்க்கையை நாசமாக்குறீங்க? எதுக்காக நீதி நேர்மை நியாயத்தெல்லாம் கொண்டு வந்து ஏன் தலையில கட்டுறீங்கன்னு எனக்கு புரியல. பெரியவங்க சின்னவங்க வித்தியாசம் தெரியாத உனக்கு ஒழுங்கா வாயை மூடிட்டு இரு. இல்ல என்ன பண்ணுவீங்க? இல்ல என்ன பண்ணுவீங்க? என்ன அடிக்கணும்னா அடிங்க, அடிங்க அடிங்க, இப்படி 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 அடிங்க. என்ன பண்ற? இன்னைக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அது கண்டிப்பா சொல்லியே தீருவேன். இது ஒண்ணு முதல் தடவை இல்ல, 5ஆவது தடவை உங்களாலதான் என் கல்யாணம் நின்னு போயிடுச்சு. அதனாலதான் நான் அப்பயே சொன்னேன், மாப்பிள்ளை வீட்ல இருந்து வரும்போது இவர் வீட்ல இருக்க வேண்டான்னு. ஆனா நீங்க தான் இவர் ஆசீர்வாதம் பண்ணியே ஆகணும்னு எனக்கு கட்டாயப்படுத்துறீங்க. பாத்தீங்கல்ல, ரொம்ப நல்ல ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு.
இந்த வீட்ல இருக்கிறதுக்கு பதிலா இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டாவே நல்லா இருக்கும்னு தோணுது. ரியா நில்லு. ரியா ஆனா அண்ணி, முதல்ல இவன் கிட்ட இருந்து இந்த பைக்கை வாங்குறதுக்கு முன்னாடி பைக்கை இவன் பணம் கொடுத்து வாங்கினானா இல்ல மிரட்டி வாங்கினானா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இவன் கொண்டு வந்த பைக் இருக்கே, அது அவன் யாரை மிரட்டி கொண்டு வந்தானு தெரியாது. அதுல யார் வீட்டோட ரத்தக்கரெல்லாம் இருக்குமோன்றது நமக்கு சுத்தமா தெரியாது. நான் கார்க்குள்ள ஏறப்ப இருந்துச்சு, ஆனா இறங்குறப்ப இல்ல. என் கொலுசு நீ எங்கேயாச்சும் பாத்தியா? அதை நான் எரிச்சிட்டேன். இந்த சிடு மூஞ்சி பிரம்மச்சாரியை டென்ஷன் படுத்துறது ரொம்பவே ஜாலியா இருக்கு. வெக்கமே இல்லாத பிரம்மச்சாரியோட அனுமதி இருந்துச்சுன்னா நான் உள்ள போய் என்னோட ட்ரெஸ் மாத்திக்கலாமான்னு சொல்லுங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்களை பார்த்து கூட என்னுடைய இதயம் மாறவே இல்லை. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் ஏன் உன் மேல இவ்வளவு பைத்தியமா இருக்கணும்னு தெரியல. ஆனா நீ என் அனுமதி இல்லாமயே இதய கதவை ஈஸியா திறந்துட்டல. அதோட ஈஸியா என் மனசுக்குள்ளேயும் வந்துட்ட. எனக்கு என்னவோ என் முகத்துல இருக்கிற கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற காதலை நீ பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். உணர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். உணர்ந்துட்டேன்னு சொல்லணும் ஈஷா, உணர்ந்துட்டேன்னு சொல்லணும். நான் உணர்ந்துட்டேன்.